தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மார்ச் 14 தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை தாக்கல். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் வைத்து வருகிற 2025 மார்ச் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூட்டியுள்ளேன். அன்றைய தினம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 2025-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்வார்கள். மேலும் பேரவை விதி 193(1) கீழ் 2025-26ஆம் ஆண்டுக்கான பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி சுயமரியாதை இயக்க சுடரொளி சிங்காரவேலர் என முதலமைச்சர் புகழாரம். தொழிலாளர்களின் தோழர் சிங்காரவேலருக்கு எம் செல் வணக்கம் எனவும் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 63,760க்கு விற்பனை. 1 கிராம் 7,970க்கு விற்பனையாகிறது. கோடி பாமாயில் பாக்கெட் 60,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பருப்பு பாமாயில் கிடைக்கும் வகையில் நடவடிக்கை. நாட்டின் 26வது புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமனம். தற்போதைய ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுவதை அடுத்து மத்திய சட்டத்துறை அமைச்சகம் நடவடிக்கை. புதிய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நாளை பதவியேற்பு. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அறிவிப்பு. தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்கும் நோக்கம் மத்திய அரசுக்கும் பிரதமர் மோடிக்கும் கிடையாது என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். மிகவும் தொன்மையான மொழியான தமிழை மதிப்பதாகவும் கருத்து. தமிழகத்தில் மத்திய அரசு நடத்தும் பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என திமுக எம்எல்ஏ எழிலன் குற்றச்சாட்டு. சமஸ்கிருத மொழிக்கு ஆசிரியர்கள் உள்ள நிலையில் தமிழ் மொழியை கற்பிக்க ஆசிரியர்கள் இல்லை என விமர்சனம். தமிழ்நாட்டில் கேவி ஸ்கூல், கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் நேரடியாக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஏன்னா ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், அது கேவி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சைனிக் பள்ளியாக இருக்கட்டும், அதில் 53 சமஸ்கிருத ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, 100 இந்தி பேசும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் பேசும் ஆசிரியர்கள் 0. தனியார் பள்ளிகளில் படிக்கும் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் 3 மொழிகள் கற்கலாமா என அண்ணாமலை கேள்வி. அரசு பள்ளிகளில் இலவசமாக 3 மொழிகள் கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீர்கள் எனவும் விளாசல். பிரைவேட் ஸ்கூல்ல இந்த 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக் போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசிரியர் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதை எப்படி ஏற்றுக்க முடியும்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன். நான் யாரும் எடுக்கல, திமுகவுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க 3 மொழி படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கணும். ஏன்னா அவங்க படிக்கணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, நல்லா சம்பாதிக்கணுமா, மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா, சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா, அரசியல்வாதிகளாக வரணும். ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய 52 லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க? இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும். கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். போக்சோவில் கைதாகும் ஆசிரியர்களின் சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவிப்பு. ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் செய்யப்படுவதற்கு முன்பு காவல்துறை சரிபார்ப்பு சான்று கட்டாயமாக்கப்படும். தமிழக தலைமை செயலாளர் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு.
பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எள்ளளவும் பாதுகாப்பு இல்லை என்பதே உண்மை என எடப்பாடி பழனிசாமி காட்டம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது சிபிஐ வழக்கு பதிவு. ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாவட்ட வாரியாக 82 பொறுப்பாளர்களை நியமனம் செய்து எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. செங்கோட்டையன், ஜெயக்குமார், SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரது பெயர்கள் இடம்பெறவில்லை. அரசியல் கட்சியில் மூத்த தலைவர், இளைய தலைவர் என்றெல்லாம் கிடையாது. அனைவரும் அவர்களது வேலையை பார்த்தால் நல்லது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. இல்ல என்ன மூத்த தலைவர் எதனா சொல்ல முடியாதுல்ல. அரசியல் கட்சியில மூத்த தலைவர், இளைய தலைவர்கள் கிடையாதுங்க. இதுல அமைதியா அவன் வேலை பார்த்து நல்லது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விட தாம் பெரிய தலைவர் என EPS நினைத்தால் அவரை போல ஒரு கூமுட்டை இருக்க முடியாது. EPS ஒத்து வந்தால் ஒருங்கிணைந்த அதிமுக, இல்லையெனில் அவர் இல்லாத அதிமுக உருவாகும் என்று முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் பரபரப்பு பேச்சு. அமலுக்கு வந்துள்ள ஃபாஸ்டாக் புதிய விதிமுறைகள் மக்களை சுரண்டும் வழி என இயக்குநர் அமீர் குற்றச்சாட்டு. ஒருநாள் சுங்கச்சாவடிகள் அடித்து நொறுக்கப்படும் என்றும் ஆவேசம். சென்னையில் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு. மாநகர பேருந்துகளில் பெண் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சேவையை அதிகரிக்க போக்குவரத்து கழகம் திட்டம். காரைக்காலில் இலங்கை கடற்படையின் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து 8வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்தம். மாவட்டம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து போராட்டம். கத்தார் அமீர் ஷேக் உடனான பேச்சுவார்த்தையை ஆவலுடன் எதிர்நோக்குவதாக பிரதமர் மோடி நிகழ்ச்சி. டெல்லி விமான நிலையத்தில் வரவேற்ற புகைப்படங்களை பதிவிட்டு பெருமிதம். டெல்லியில் முதலமைச்சரை தேர்வு செய்வதில் நீடிக்கிறது இழுபறி. 27 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய அரசு அமைக்க முடியாததால் பிரதமர் மோடி தலைமையில் முக்கிய ஆலோசனை. டெல்லியில் தேர்தல் முடிவு வெளியாகி 10 நாட்கள் ஆன பிறகும் முதலமைச்சர் அறிவிப்பை பாஜக வெளியிடாதன் எதிரொலி. வெற்றி பெற்ற 48 பேரில் ஒருவரை கூடவா பிரதமர் மோடி நம்பவில்லை என முன்னாள் முதலமைச்சர் அதிஷி விமர்சனம். எங்கள் கடல் எல்லையை மீற வேண்டாம் என தமிழக மீனவர்களுக்கு அறிவுறுத்துங்கள். தமிழக அரசுக்கு இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் வேண்டுகோள். குஜராத் மாநிலம் அம்ரேலி பகுதியில் சிங்கம் ஒன்று சாலையை கம்பீரமாக கடந்து சென்ற வீடியோ வைரல். காட்டு ராஜா கடந்த பிறகு பொறுமையாக பயணத்தை தொடங்கிய வாகன ஓட்டிகள். உத்தரகாண்ட் மாநிலத்தில் குடியிருப்பு பகுதிக்கு வருகை தந்த 25 அடி நீள மலைப்பாம்பு. 170 கிலோ எடை கொண்ட பாம்பை பத்திரமாக காட்டுக்குள் விடுவித்த வனத்துறை. ஆஸ்திரேலியா, தைவான் நாடுகளை தொடர்ந்து தென்கொரியாவில் டீப்சீக் செயலிக்கு தடை. பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக பதிவிறக்கம் செய்ய அரசு தடை விதிப்பு. ஒன்பதாவது ICC சாம்பியன்ஸ் டிராபி நாளை கோலாகலமாக தொடங்குகிறது.
இந்தியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து உட்பட 8 அணிகள் பங்கேற்பு. பிபிசியின் 2024ஆம் ஆண்டுக்கான இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது பெறுவது மகிழ்ச்சி. ஒலிம்பிக் வீராங்கனை மனு பேக்கர் பெருமிதம். குஜராத் மாநிலம் வதோதராவில் விறுவிறுப்பாக நடைபெற்ற மகளிர் பிரீமியர் லீக் போட்டி. ஸ்மிருதி மந்தனாவின் மிரட்டலடியால் டெல்லியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி. ஆறாவது புரோ ஹாக்கி லீக் போட்டி. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று இரவு நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா, ஜெர்மனி அணிகள் பல பரீட்சை. நடிகை யாஷிகா ஆனந்தின் உருவத்தை நெஞ்சில் டாட்டூவாக குத்திக் கொண்ட முரட்டு ரசிகர். ஏன் இப்படி பண்றீங்க, உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துங்க, அதான் எனக்கும் சந்தோஷம் என யாஷிகா ஆனந்த் கவலை.